ஜூஸ் குடிங்க. ஸ்வேதா, இப்போ தானே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டாந்து ஜூஸ் கொடுத்துட்டு போனேன். மறுபடியுமா? எவ்வளோ ஜூஸ் தாப்பா குடிக்கிறது? அதை நீனே குடிச்சிடுறியா? நீனும் தெம்பு இல்லாமல் தானே இருக்க. நீனே குடிச்சிடு ப்ளீஸ் ஸ்வேதா. எனக்கு வேணாம். எனக்கு ஜூஸை பார்த்தாலே ஒரு மாதிரியா வருது. அச்சோ அண்ணி, வேணாமே வேணாம். அண்ணன் வந்து அப்புறம் என்னையதான் திட்டுவேன். வாங்கி வச்ச பழம்லாம் அப்படியே இருக்கு, தீரவே இல்லையா அப்படின்னு சொல்லி நேற்றே கேட்டேன். என்ன பழம்லாம் அப்படியே இருக்கு, என்ன ஜூஸ் போட்டு கொடுக்கவே இல்லையா, உனக்கு மேல் வலிச்சு போச்சான்னு என்னை திட்டிக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ மேல் வலிச்சு உங்களுக்கு போட்டு தராத மாதிரி. நான் போட்டு தந்துடுறேப்பா. அப்புறம் அவன் வந்து என்னை திட்டுறக்கா, நீங்களாச்சு அண்ணனாச்சு, என் கடமையை நான் செஞ்சிருவேன். ஒழுங்கு முறையாக குடிச்சிட்டு கிளாஸை தாங்க, நான் போய் கழுவி வச்சிருவேன், எனக்கு வேலை இருக்கு. என்ன ஸ்வேதா, இப்போதானே குடிச்சேன், உனக்கே மனசாட்சி இல்லையா? எவ்வளோதான் குடிக்கிறது? நீ குடிச்சிரு, காலியான தான் தெரியும்ல. யார் குடிச்சான்னு உங்கள் அண்ணன் வந்து கேட்க போகிறாங்க. நான் குடிச்சேன்னு சொல்லிக்க, உங்கள் அண்ணனுக்கு தெரியாதுல்ல. அப்பாப்பா எனக்கு வேணாம்பா ஜூஸ், எனக்கு வேணவே வேணாம். அவனுக்கு தெரிஞ்சிச்சு அம்படுத்தேன், என்னை தொலைச்சி கட்டிடுவேன். இது என்ன ஜூஸு? மாதுளை ஜூஸா? ஆமாங்க நீ, முன்னாடி ஆப்பிள் ஜூஸ் போட்டு வந்தேன், இப்போ மாதுளை ஜூஸு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுக்கணுமா. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோனில் வந்துக்கிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணட்டும்? நான் எப்படா வேலைக்கு போகணும்னு இருக்கேன். வேலைக்கு போனாலே நான் வாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம். இல்லைன்னா அண்ணன் 1008 தடவை ஃபோன் அடிக்குது. அது போட்டு கொடுத்தியா, இது போட்டு கொடுத்தியா, சாப்பிட்டாலா, மாத்திரை போட்டாலும். அப்பப்பப்பா, நானே சாப்பிட்டு மாத்திரை எல்லாம் கரெக்டாக போட்டுட்டல்ல, ஜூஸும் குடிச்சல்ல. மறுபடியும் வேணும் ஸ்வேதா, நான் ஒன்று சொல்கிறேன். உங்கள் அண்ணன் நானும் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லாத. ஜூஸை நீ குடிச்சிடு, நல்லா தான் இருக்கும். மாதுளம்பழ ஜூஸு ஐஸ்லாம் போட்டிருக்கில்ல, நல்லா குடிச்சிட்டு தெம்பா நீ போய் ரெஸ்ட் எடு. சாயங்காலம் வந்து உங்கள் அண்ணன் கேட்டாங்கன்னா எல்லா பழத்தையும் போட்டு கொடுத்துட்டு அப்படி சொல்லி காமிச்சிரு. யாருக்கு தெரிய போகுது? எல்லாம் கரெக்டு தான். ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா எப்படி ஸ்வேதா தெரியும்? உங்கள் அண்ணனுக்கு கண்டிப்பாக தெரியாது. நானும் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்ல மாட்டேன். அப்படி எப்படி தெரியும்? உங்கள் அண்ணன் என்ன வீடு ஃபுல்லாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? என்னடி உங்கள் அண்ணன் எப்படி வந்தாரு? நான் பேசுறதெல்லாம் கேட்டுப்பாரோ? எனக்கு தொலைஞ்சான். அதான் நீ அண்ணன் இப்போதான் ஃபோன் பண்ணிச்சு, ஜூஸ் போட்டு கொண்டு கொடுத்தியான்னு. இந்த போக்கிட்டு இருக்கனே அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை வீட்டுக்கு வந்துட்டு தான் ஃபோன் பண்ணியிருக்குமோ? போச்சு, நல்லா மாட்டினீங்க போங்க. நல்ல வேலை உங்கள் பேச்சை நம்பி நான் ஜூஸை குடிக்கலப்பா. அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க ஸ்வேதா. நீ வாட்டுக்கு சும்மா ஏதாச்சும் போட்டு உலகி கொட்டிக்காத, சரியா? என்ன ஸ்வேதா, ஜூஸை கொண்டாதான் தர மாட்டியா? அப்படியே வச்சுக்கிட்டே நிற்கிற மசன்னு. கொண்டா, எனக்கு எவ்வளோ இதுவாக இருக்குன்னு தெரியுமா? ஜூஸ் குடிச்சாலும் கொஞ்சம் தெம்பாக இருக்கும். நீ சரியே இல்லை, உங்கள் அண்ணன் கிட்ட சொன்னாதான் சரிப்பட்டு வருவேன். ஆமாம், என்கிட்ட சொன்னாதான் சரிப்பட்டு வருவீங்க. 2 பேரும் எவ்வளோ பெரிய கூட்டு கலவானின்னு இப்போதான் தெரியுது. அச்சோ, நீங்க வந்துட்டீங்களாங்க? நீங்க வந்ததை பார்க்கவே இல்லை. என்ன கார்த்தி, அதுக்குள்ள வந்துட்டீங்க? வேலை முடிஞ்சிச்சா இல்லை பர்மிஷன் கேட்டு வந்துட்டீங்க? உடம்பு சரியில்லையா? ஜூஸ் முதல் அண்ணனுக்கு குடிமா, அண்ணனுக்கு குடிக்கட்டும். பாவம் களைப்பா வந்திருக்காரு. குடிக்கிறியானே ஜூஸ் போட்டு தரவா மறுபடியும்? அதெல்லாம் ஒன்று வேணாம். நல்ல ஆளுதான் நீயானா. ஜூஸ் குடிக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ மேல் வலியா இருக்கு. போட்டு தரதை கூட மேடம்க்கு குடிக்க முடியலையோ? அச்சோ, நீங்க வேற. நான் இப்ப குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். நான் குடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இவ தான் ஏதோ பேச்சை வளர்த்துக்கிட்டே இருந்தா. நான் வாட்டுக்கு குடிச்சிட்டு சட்டப்பட்டு தூக்கம் வர மாதிரி இருக்கு, படுத்திருப்பேன். அண்ணி, நல்லா அந்தர் பல்ட்டி அடிக்கிறீங்க. உங்களுக்கு இன்னைக்கு என்ன நான் தான் கிடைச்சேனா? ஏன் சாதனை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஜூஸ் போட்டு கொடுத்தா குடிக்கணும், அதை விட்டுட்டு அவளை குடிக்க சொல்ற. நீங்க பேச ஆரம்பிச்ச போதே நான் வந்துட்டேன். நீ இப்படி ஏதாச்சும் பண்ணுவேன்னு தெரியும். அதனால தான் ஒரு டவுட்டுக்கு வந்து பார்ப்போமேன்னு வந்தேன். நான் நினைச்சது சரியா போச்சு. நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீன்னு வச்சுக்க, அப்புறம் உன்ட்டு பேசவே மாட்டேன். நீ என்னதான் சமாதானப்படுத்தினாலும் சரி. உன்னோட நல்லதுக்கு தானே சொல்றாங்க, அது கூட உனக்கு புரியலையா? இல்ல கார்த்திக், நீங்க ஒரு நாள் குடிச்சு பாருங்களேன். ஒரு நாளைக்கு 3 ஜூஸ் 4 ஜூஸ், அப்ப தெரியும். டெய்லி குடிச்சா எப்பாச்சும் ஒரு நாள்னா பரவாயில்ல. டெய்லி இதே வேலையா போச்சு, என்னால முடியலப்பா. அதனாலதான்ப்பா. சரி ஸ்வேதா, நீனே குடிச்சிடு. இனிமேல் அவளுக்கு ஜூஸ்லாம் போட்டு கொடுக்காது, சரியா? அவள் எப்படியோ போட்டோம், நமக்கு என்ன? நம்ம சொல்றதெல்லாம் அவள் கேட்க மாட்டான். என்னண்ணா, நான் குடிச்சிடவா? எனக்கும் மாதுளம்பழ ஜூஸ்னா ரொம்ப பிடிக்கும், நான் குடிச்சிடுறேன். ஏய், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், உடனே நீ குடிச்சிடுவ போல. அண்ணா, நல்லா வருவேண்ணா. ஒரு ஜூஸு கூட நான் பேர மாட்டேனா? உனக்கு தங்கச்சியை பிறந்துட்டு ஒரு ஜூஸு கூட குடிக்கக்கூடாதா? நீங்களே எங்கிட்ட போங்க. இனிமேல் நான் யாருக்கும் ஜூஸ் போட்டு கொடுக்க மாட்டேன். நீனே டெய்லி வந்து போட்டு கொடுத்து ஊட்டி கூட விடு, சரியா? என்னை ஆள விடுங்க. ஏ ஸ்வேதா, உங்கள் அண்ணன் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாரு, விடு. 2 பேரும் என்கிட்ட கட்டி சேருங்க. உங்களெல்லாம் நான் மல்லு கட்ட முடியாது. என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டியே. அப்புறம் என்ன? நான் ஒரு ஃபைலை வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது என்னென்ன கூத்து நடக்குதுன்னு. என்னென்னலாம் நடக்குதோ தெரியல. பேசாமல் கேமரா வச்சா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சாதனா, நீ அதை தானே சொன்ன? இல்லைங்க, அது சும்மா ஏதோ விளையாட்டுக்கு அவள்கிட்ட சொன்னேன். அதெல்லாம் உண்மையா பண்ணிடாதீங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
ஆமா ஆமா, இருக்கும் இருக்கும். நீங்க என்னென்ன வில்லத்தனம் பண்றீங்கன்னு கேமரா வச்சு பார்த்தாதான் தெரியும், குழந்தை பிறக்கிற வரைக்கும். இல்லைன்னா நீ சரிப்பட்டு வர மாட்ட போலயே. ஒழுங்கு மரியாதை ஜூஸை குடிச்சிட்டு போய் படு, நான் போறேன். சரிங்க கார்த்திக், நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அதெல்லாம் நான் குடிச்சுப்பேன். என்ன செய்யட்டா? ஆமாண்ணா, அம்மி அப்படிதான் சொல்லுவாங்க. நான் எப்படியாச்சும் அவங்கள குடிக்க வச்சிருவேன். நீ பார்த்து போயிட்டு வாண்ணா. அப்புறம் இந்த கேமராலாம் வேணாண்ணா. அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான், பார்ப்போம். என்ன நீ உண்மையாவே அண்ணன் கேமரா வச்சிருமா? அதெல்லாம் சும்மா சேத்தா, நம்மளை பயமுறுத்துறதுக்காக. எப்படி சொன்னா நம்ம பயந்துருவோமாக்கோம். நம்மலாம் யாரு? உங்க அண்ணனுக்கு என்ன நம்மளை பத்தி தெரியல. சரி, அண்ணனே போயிட்டாங்கல்ல, நீ ஜூஸை குடி. சரி, ஆளுக்கு 50-50. ஓகேயா? இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு வா. ஆமா நீ, இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு. கஷ்டப்பட்டு நானும் பழத்தெல்லாம் உரிச்சு போட்டல. நீ மிக்ஸி சாரெல்லாம் வேற கழுவணும். அதுக்காக எனக்கு பாதி, நீங்க உங்களுக்கு இல்லை, பாப்பாக்காக பாதி. இப்போ வாட்சி ஒத்துக்குனியே போதும். வா, நம்ம குடிச்சிட்டு ஒரு நல்ல பேய் படமா போடுறாங்க, பார்க்கலாம். இந்த டயத்துக்கு பேய் படம் பார்த்தா நல்லா இருக்காது. நீ டவுன்லோட் பண்ணி வைங்க. நைட் எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பயந்துக்கிட்டே பார்த்தா அது ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். நைட்டா? அப்புறம் நைட்டு நான் தூங்குன மாதிரி தான். பாத்ரூம் போகிறதுக்குலாம் உங்கள் அண்ணனை தான் எழுப்பணும். அதோட என்னை கடிச்சே கொதறிடுவார். இப்போல்லாம் பார்த்தா த்ரில் இருக்குமா? நைட்டு இருட்டோட இருட்டா பார்த்தாதுன்னு அந்த த்ரில்லிங் நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு ஆள், நான் தூங்குறேன். இனிமேல் இன்னைக்கு என் பக்கத்தில் தூங்கு. நம்ம நைட்டு சேர்ந்து பார்த்துட்டு ஒன்றா தூங்கிடலாம். நீ கூட துணைக்கு தூங்குறீன்னா அப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ரெஸ்ட் ரூம் போகிறப்பெல்லாம் உன்னை தான் எழுப்புவேன், பார்த்துக்க. நான் தானே, நானா தூங்குனா கும்பகர்ண மாதிரி தூங்குவேன். என்னை எழுப்பி நீங்கள் போயிடுவீங்க. வாங்க, என்னை நம்பி வரீங்கல்ல, வாங்க. இன்னைக்கு சுரேஷ் வந்ததும் சுரேஷ்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். முதல்ல ரொம்ப அவரை கஷ்டப்படுத்திட்டேன். பாவம், மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கணும். நான் எப்படி இப்படி மாறினேன் எனக்கே தெரியல. அவர் தான் காரணம். அவர் தான் என்னை இந்த அளவுக்கு மாற்றிருக்காரு. கண்டிப்பாக அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நல்லா சந்தோஷமாக தான் இருப்பேன். அம்மா நம்ம வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு இப்போ தான் புரியுது. சுரேஷ் வந்தோன்னே இன்னைக்கு மனசில் உள்ளதெல்லாம் பேசிடணும். நம்ம பார்த்தின தப்புக்கெல்லாம் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். சொல்லு மித்ரா, வர சொல்லியிருந்த. ஏன், என்னாச்சு? வெளியில எங்கேயும் கிளம்பிட்டியா? இல்லைப்பா, வெளியிலலாம் போகலை. ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, சாரிலாம் கட்டிட்டு வந்திருக்கியே, எதுவும் ஃபங்க்ஷனுக்கு எதுக்க போறியா அப்படின்னு கேட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. வெளியில் போலேன்னா சாரி எது கட்டிட்டு வந்த? அது ஒன்றும் இல்லை சுரேஷ், உங்களை பார்க்க வர்றதுக்காக தான் சாரி கட்டிட்டு வந்தேன். நல்லா இருக்கா? உனக்கு என்ன மித்ரா, நல்லா தான் இருக்கு சாரி. என்னை மாதிரியா? நீ நல்லா அழகா இருக்க. என் மூஞ்சியை பத்தியா? என் மூஞ்சியை யாருக்குமே பிடிக்காது. ஏன், உனக்கு கூட தானே என் மூஞ்சியை பிடிக்கல. இல்லை சுரேஷ், அது ஏதோ கோவத்தில் அப்படி பேசினது. அதை இன்னும் நீங்கள் மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? மனசுல வச்சுக்கிட்டுலாம் இல்லை, நீ மட்டும் இல்லை, எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. முகத்தை பார்த்து இது என்ன மூஞ்சி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்க மனசை யாருமே பார்க்கறது இல்லை. அது எனக்கு பழகி போச்சு. மற்றபடி உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கெலாம் நான் அப்படி சொல்லலை. எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறாங்களா? நீன்னு சொன்ன, அதை சொன்னேன்னு தவிர மனசுல எல்லாம் நான் எதையும் வச்சுக்கிட்டல. ரொம்ப சாரி சுரேஷ், என்னால் நீங்கள் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுது. அப்படி இருந்தும் எனக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்காக உதவி செய்கிறீங்க, எல்லாமே எனக்காக தான் பண்ணுறீங்க. ஆனால் நான் அதை கூட புரிஞ்சிக்கவே இல்லை. உங்களை பற்றி புரிஞ்சிக்காம ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசிட்டேன். அதை நினச்சா எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. சாரி. அச்சோ மித்ரா, சாரி சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் நடக்கல. நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டீங்க போல. நான் சும்மா சாதாரணமாக தான் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்கே சாரி சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் அத்தைகிட்ட சொல்லி கல்யாணம் வேணான்னு சொல்லிடுறேன். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். நான் என் மனசில் உள்ளதை ஆசையை சொல்லணும்னு தான் இப்போதைக்குன்னு பார்த்து கல்யாணம் வேணாம்னு சொல்ல போகிறோம்ங்கிறாரு. நான் சொல்லும் போதெல்லாம் அவர் சொல்லலை. நான் இப்போ வேணும்னு நினைக்கும் போது சொல்கிறோம்ங்கிறாரு. கடவுளே, என்ன இது இப்படி நடக்குது? நம்ம வேணான்னு சொல்லும் போதெல்லாம் அவர் வேணும்னு என்னாரு. இப்போ நான் வேணும்னு வந்து நிற்கிறேன். இப்போ போய் வேணான்னு சொல்கிறாரு. இவர்கிட்ட இப்போ சொல்லலாமா வேணாமா? ஒருவேளை அவருக்கு நிஜமாவே என்னை பிடிக்கலையா? அதனால தான் அப்படி சொல்கிறாரா என்னன்னு தெரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? என்ன மித்ரா, ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? என்ன, நான் சொன்னது கரெக்டு தானே? நீ தானே அத்தைக்கிட்ட சொல்லி நின்ன. நான் வந்து சொல்லாமலே விட்டேன். அது பெரிய தப்பு தான். அது உனக்கு உறுத்தலாகவே இருக்கும்ல. நான் இன்னைக்கு சொல்லிடுறேன், சொல்லி எல்லாத்தையும் நிப்பாட்ட சொல்லிடுறேன். நீ சந்தோஷமா இரு, அது போதும். மற்றபடி நான் மனசுல எல்லாம் எதுவும் வச்சுக்கிட்டுலாம் சொல்லலை மித்ரா. உன்னை எனக்கு இன்னமும் பிடிக்கும். ஆனால் கல்யாணம் வேணாம். பிடிக்காம 2 பேர் கல்யாணம் பண்ணி அது சரி வராது. நான் அத்தைக்கிட்ட சொல்லிடுறேன். என்ன, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் சொல்லாம அமைதியாவே இருக்க. ஓ, சந்தோஷத்துல இருக்கியா? சரி சரி, இருக்கத்தானே செய்யும். இத்தனை நாள் நீ சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டே இருந்த, நான் சொல்லவே இல்லை. இப்போ நானா வந்து சொன்னோன்னே உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அதனால வாய் திறக்க முடியாம இருக்கியா? பரவாயில்ல விடு, நான் சொல்லிடுறேன்.
இல்லை சுரேஷ், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, என்னமோ பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்க, என்ன பேசணும்? இல்லைப்பா, என்னமோ சொல்லலான்னு தான் வந்தேன், அப்படியே மறந்துட்டேனா. சரி நான் கிளம்பவா? என்ன மித்ரா இது, என்னமோ பேசணும்னு வர சொன்னேன், இப்ப மறந்துட்டேங்கிற. நீ ஆளே சரியில்லை, ஆளே நல்லா மாறிட்ட. மாறினா சந்தோஷம்தான். அப்புறம் மித்ரா, நான் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டேங்கிறதுக்காக என்னெல்லாம் மறந்துடாத. உன் மனசுல ஒரு ஓரத்துலயாச்சும் என்னை நினச்சிக்கிட்டு இருப்பில்ல, பார்த்தாவாச்சும் பேசுவில்ல. கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிடு. நான் கல்யாணம் பண்ணா கண்டிப்பா கூப்பிடுவேன். என்ன சுரேஷ் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்கப்பா. அச்சோ, இன்னைக்கு என்ன நான் என்ன பேசினாலும் ஒரு மாதிரியே பேசுற. ஆளே சரியில்லையே. என்னமோ பேசணும்னு வந்த, அதுவும் சொல்ல மாட்டேங்கிற. என்ன சொன்னாலும் டல்லாவே பேசுற. என்னாச்சு மித்ரா உனக்கு? நீ இப்பெல்லாம் பேச மாட்டியே. ஒன்றும் இல்லை சுரேஷ், தம்பி வேற ஜெயிலில் இருக்கானா, அதான் ஒரு மாதிரியா ஃபீல் ஆயிடுச்சு. ஓ ஆமா மித்ரா, ஒருவேளை அதை பேசுறதுக்கு நீ வந்தியோ? நானும் மறந்தே போயிட்டேன் பாத்தியா. நீனாச்சும் யாவப்படுத்தக்கூடாதா? நல்ல வேலை. நாளைக்கு நம்ம 2 பேரும் போகணும். ஜாமீன் எடுத்துட்டு கூட்டிட்டு வந்துடலாம் தம்பியை. நாளைக்கு வந்துடுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. ம், ஓகேப்பா. தம்பியை பற்றி தான் நானும் பேசணும்னு வந்தேன், அதோட மறந்துட்டேன். சரி சரி விடு, தம்பியை நாளைக்கு போய் கூட்டிட்டு வந்துடலாம். அப்புறம் இன்னைக்கு நான் பசங்களோட கொஞ்சம் வெளியில போறேன். நீ அவசரமா கூப்பிட்டியா? அதே நீ கூப்பிட மாட்டியே, அப்போ நீ என்னன்னு கேட்டுட்டு போலாந்தே வந்தேன். சரி நான் கிளம்பட்டுமா? நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. ம், சரி சுரேஷ், இங்கே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். என்ன மித்ரா ஏதோ பேசணும்னு வர சொன்னா, ஆனா ஒன்றும் இல்லைன்னு சொல்றா. என்னமோ இருக்கு, சொல்ல மாட்டேங்கிறா. ஒருவேளை கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்றதுக்காக தான் வந்திருப்பாளோ? நம்ம சொன்னோன்னே அவன் இனிமே என்னத்த சொன்னோன்னு விட்டுட்டாளா? என்னவா இருந்தாலும் சரி, அவள் சந்தோஷமா இருந்தா சரிதான். இது என்னது? நான் வேணாம் வேணும்னு சொல்லும் போதெல்லாம் நீ வேணும் வேணும்னு பின்னாடியே வந்தார். இப்போ வேணும்னு வாயை திறந்து சொல்கிறதுக்குள்ளேயே வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் நான் பண்ண பாவத்துக்கு தண்டனையா? ஏன் இப்படி சோதிக்கிறாரு? நான் தான் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழலான்னு தான் அவர்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஆனால் இப்போ அவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு. இப்படி சொல்லும்போது நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறது? அவரே நீ வெறுத்துட்டாரா? நான் பேசினதை பார்த்து அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா வேணும் வேணும்னு கிடந்தவர் இப்போ வேணான்னு சொல்லலான்னு முடிவெடுத்திருப்பாரு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். எனக்கு வேணும், நல்லா நான் அனுபவிக்கணும். எல்லாரையும் கஷ்டப்படுத்தினல்ல, அதனால தான் இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்த பார்த்தேன். அதனால தான் எனக்கு இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. சரி, கடவுள் விட்ட வழி. அவருக்கு எப்போ இறக்க கொண்டு வருதோ அப்போதைக்கு எனக்கு நல்லது செய்யட்டும். அவனை நான் அந்த மாதிரி கேலி பண்ணியெல்லாம் பேசிக்க கூடாது. இன்னும் அதை மனசில் வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போதைக்கு பேசுனது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் அதை இப்போ நினச்சி பார்க்கும்போது எனக்கே பெரிய வலியாக இருக்குது. அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய வலியாக இருக்கும். அந்த இடத்துல நான் இருந்து பார்த்தா தானே தெரியும். நம்மளை ஒருத்தவங்க சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படி தானே அவங்களுக்கும் இருக்கும். அந்த இடத்துல இருந்து நான் யோசிச்சு பார்க்கவே இல்லையே. யோசிச்சு பார்க்காமலே விட்டுட்டேன். இனிமேலும் அப்படி இருக்க மாட்டேன். யாரையும் இப்போ கஷ்டப்படுத்தக்கூடாது. என்ன சார், அதையும் ட்ராப் பண்ணணும்னு சொன்னீங்க, ட்ராப் பண்ணியாச்சு. கிளம்ப வேண்டியதானே? எப்போவும் வேலை இருக்குது வேலை இருக்குன்னு காலில் சுடுதண்ணியை ஊற்றிக்கிட்டு கிளம்புவீங்க. இப்போ ஹாயாக நிற்கிறீங்க, வேலை இல்லையா? என்ன மீரா அப்படி சொல்ற? நானும் உன் கூடவே வரட்டுமா? என் கூட எங்கே ஃபேமிலி டூராக போகிறோம். நீங்களும் வர்றதுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து டூர் போகிறோம். நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? இல்லடி, நான் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருக்கேன். நீங்க எப்படி என்ஜாய் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேனே. என்னடி நீ கூட்டிட்டு போடி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் நேற்றுலாம் ஃபோன் பண்ணதுக்கு வெளியில் போகலான்னு சொன்னக்கு எனக்கு வேலை இருக்குது வர முடியாது அது இதுன்னு 1008 பேச்சு பேசுனீங்க. இப்போ மட்டும் ஈஸியாக லீவ் கிடச்சிருமாப்பா? என்னடி இப்படி சொல்ற? நீ நேற்றே சொல்லியிருந்தீன்னா டூர் போகிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேன். இப்போ காலையில் வந்து ட்ராப் பண்ணுங்க, நான் டூருக்கு போகிறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு மாதிரியா இருக்காதா? 2-3 நாள் எப்படி இருக்குது? 3 நாள் தானே, அதெல்லாம் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பைக்கில் போகும்போது பார்த்து போகணும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு மீரா, அதனால தான் சொல்கிறேன். நீ பயந்துக்கிட்டே இருப்பீல்ல, நான் எப்படி பைக் ஓட்டணும் அப்படி இப்படின்னு. உனக்கு எதுக்கு அந்த பயம்? பேசாமல் நானும் உன் கூட வந்துடுறேன். உங்களுக்கு எல்லாம் சேஃப்டியாக இருக்கும்ல? யார் சொன்னது? நீ வந்தா பொண்ணுங்களை பூரா யார் நாச்சு பூரா கண்ணு முழிச்சு பார்த்துக்கிறது? உன்னையெல்லாம் நான் நம்ப மாட்டேப்பா. என்னடி இந்த மாமாவை பற்றி இப்படி சொல்லிவிட்டேன்? என் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கை அடி. நான் பாதுகாப்புக்கு தாண்டி வரேன், நல்லா பத்திரமா பார்த்துப்பேன்டி. உங்களை கொண்ட எங்கெங்கே சுற்றி பார்க்கணுமோ சுற்றி பார்த்துட்டு பத்திரமா வீடு கொண்டா சேர்த்துட்டு வேண்டி. 3 நாள் தானே, நான் யாராச்சும் பாட்டி செத்து போயிட்டாங்க, யாராச்சும் செத்து போயிட்டான்னு சொல்லி லீவு கேட்டுக்கிறேன். வரேன்டி நான். இப்படி நான் கூட்டிகிட்டு போன வச்சுக்கோங்க, எல்லாரும் அவள் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் இது எங்களோட டூராக இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். ஏ மீரா,
அதுவும் நல்லா தாண்டி இருக்கு. சூப்பர் ஐடியாடி. நான் கூட்டிட்டு வருமே, எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்றி. இப்போ சொன்னா கூட உடனே கிளம்பி வந்துடுவாங்க. பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு பேக்கு எதுவும் தேவையில்லை, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். எப்படி, நல்லா இருக்குல்ல ஐடியா? ம், இருக்கும் இருக்கும், ஐடியா நல்லா இருக்கும். இங்கே காலேஜ்லேருந்து டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க, நீங்கள் எதுக்கு வரீங்க? அதோட என்னைய கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்கா? தள்ளுன்னா தள்ளிட்டு போறாங்க. அதான் நீ காலேஜ்லாம் முடிச்சிட்டில்ல, இனிமே என்ன இருக்கு? மார்க் ஷீட்லாம் வாங்க, டிசி வாங்க, எல்லாத்துக்கும் இங்கே தான்ப்பா வரணும். எப்பா சாமி, நீ வாயை மூடிட்டு சும்மா இருப்பா. கிளம்புப்பா, முதல்ல போகும்போது பார்த்து போப்பா. போயிட்டு ஃபோன் பண்ணு. ம், பண்றேன், நேரம் இருந்தா பண்றேன். அவ்வளோ சலிப்பாலாம் யாரும் ஒன்றும் ஃபோன் பண்ண வேணாம், போங்க. இன்னும் நீ வரக்கூடாதுன்னு சொல்ற, அப்புறம் ஃபோன் மட்டும் எதுக்கு பண்ண சொல்ற? சரி, ஃபோனும் பண்ண வேணாம். எனக்கு என்னன்னு வேலையை பார்த்துட்டு வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களான்னு இருக்க, சரியா? ஓடி, நான் கோவமா போறேன், உன்கிட்ட பேச மாட்டேன். வந்தோடனே என்னெல்லாம் கூட்டுறதுக்கு ஃபோன் பண்ணாத. நீனே பச விட்டு இறங்கி ரெண்டு நடந்து வீட்டுக்கு போயிடு. ஏன் எனக்கு காலையில் நடக்கிறதுக்கு இல்லை பயமாக இருக்கா? இல்லை பூச்சாண்டி பிடிச்சி போகிறேன், இல்லையா ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட போவேன். பார்க்குறேன்டி, டூர் முடிச்சுட்டு என்னை கூப்பிடுவீல்ல கூட்டவங்கன்னு, அப்போ இருக்கு, அப்போ வச்சுக்கிறேன் கச்சேரி. அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் பாஸ். டைம் ஆச்சு, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க. நான் வரேன், பாய். அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னு யோசிச்சு மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் காசு பத்தலைன்னா போட்டு விடுங்கப்பா. என்கிட்ட எல்லாம் காசு இல்லை, நானே போட்டு விட மாட்டேன். நான் தான் அக்கௌண்ட்லாம் செக் பண்ணிட்டேன், காசுலாம் இருக்குது. போட்டு விடலை கைமா பண்ணிடுவேன் வந்து. என்ன வர வர ரவுடி மாதிரி ஆயிட்டா. காலேஜ் முடியும் போது முழு ரவுடி ஆயிட்டா. நீ வேலைக்கெல்லாம் போனா அவ்வளோதான். சரி, போட்டு விடுறேன், பார்த்து போயிட்டு வா. நான் தான் வரேன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிற. சரி, பார்த்து போயிட்டு வா. நான் எனக்கு என்ன வேணும்னு யோசிச்சு மெசேஜ் பண்ணுறேன். சரி மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. லவ் யூ. லவ் யூ. இப்படி சோகமாக சொன்னாப்புல கூட்டிகிட்டு போகிறேண்ணா. போங்க போங்க. அத்தா, நான் போயிடுறத்தா. எங்கேயே நான் ஒன்று வாட்ச்மேன் வேலை ஒன்றும் பார்க்கல, நான் போகிறேன்.